4 போராளிகள் இருக்காங்க. ஸ்ரீசபா இருக்காரு, பத்மநாபா இருக்காரு, உமாமகேஸ்வரர் இருக்காரு, பிரபாகர் இருக்காரு. 4 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா 4 பேருக்கு யார் டாக்டர்னு கேட்டா உங்கள சொல்றாங்க. அதே போல எம்ஜிஆர் அவர்கள் பல நிதியுதவிகளை செய்தார். என்னென்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாரு? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் ஹெல்ப் பண்ணாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூட்ல வந்து அவரை காப்பாற்றினது பூராமே பிரபாகரன் வந்து துப்பாக்கியை வச்சுட்டு இனிமேல் ராஜீவ்காந்தி தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு டிவியில் காட்டணும். ரிவால்வர் அப்படி வைப்பார். இனிமேல் தமிழீழ மக்களுக்கு எது நடந்தாலும் ராஜீவ்காந்தி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. கொலைக்கு மோட்டிவ்னாக்கா இந்த கொலையினால யாருக்கு லாபங்கிறது தான் முதல்ல போலீஸ் பார்க்க வேண்டிய விஷயம். அட்ரஸே இல்லாம நரசிம்மரா வந்து பிரதம மந்திரி ஆகிறார், ஜெயலலிதா வெற்றி அடைகிறார். அவங்க 2 பேத்துக்கு இந்த நிமிஷம் விசாரி. ஒரு காங்கிரஸ்காரர் கூட சாகல தெரியுமில்ல. காவலுக்கு போன அந்த 15 போலீஸ்காரர்கள் சேர்த்துட்டாங்க. அது வரலாம் அவரை இடிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போடும்போது இடிச்சுக்கிட்டு வர்ற காங்கிரஸ்காரன் அந்த கூட்டத்துக்கு போகும்போது எல்லாம் ஒதுங்கி அந்த கடத்துக்கு போயிட்டாங்க. மேடை கிட்ட ஒருத்தர் இல்ல ஒரு காங்கிரஸ்கார சார். சார் வணக்கம் சார். வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியிலே பல நெருக்கமான தொடர்புகள். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய சகோதரர் இல்லத்தில் தான் அவர் இருந்தார் பல நாட்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே பல இதுல பகிர்ந்திருக்கிறீங்க. முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் மற்றும் திரு எம்ஜிஆர் அவர்கள் மத்தியில் அவரோடு இருந்த தொடர்புகள், பிரபாகரனுக்கும் முன்னாள் முதல்வருக்கும் இந்த தொடர்புகளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். எங்க வீட்டுல அவர் இருக்கல. நாங்க சாந்தா ரோட்ல இந்த பக்கம் இருந்தோம். அது எதிரில் அவர் இருந்தார். அந்த வீடு வந்து நெடுமாறன் ஐயாவுக்கு சொந்தமான வீடு. அதில் அவங்க இருந்தாங்க. அவர் தான் கொடுத்தது. எங்கள் வீட்டில் இருந்த தொடர்பை விட புலவர் புலமை பித்தன் அவர் அடுத்த ரோட்டில் இருந்தார். அந்த வீட்டில் இன்னும் நெருக்கமாக இருந்தாங்க. எங்கள் வீடு எப்படி, எங்கள் 2 பேர்த்து வீடு எப்படின்னா, அன்னைக்கு அவங்க வந்து ஒன்றா இருந்த காலம். பிரபாகரன், ஸ்ரீசபா, பத்மநாபா, உமா மகேஸ்வரன் 4 பேரும் ஒன்றா இருந்த காலம். 4 பேரும் ஒன்றா வருவாங்க. 4 பேரும் ஒன்றா வருவாங்க. வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருந்ததுனால அந்த வரவேற்பு பெரிய ஹால் இது. அதில் தான் அவங்க உட்காந்து பேசுவாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணனுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் திருவேங்கடம்னு வந்து அடிக்கடி சொல்லி, சார் இவங்க வந்து சரியில்லை, இவங்களை அலோவ் பண்ணாதீங்கன்னு. அப்பவே வந்து இதெல்லாம் வந்துருச்சு. அவங்க ஆனால் என்ன அறியாமல் நான் அவங்களோட ரொம்ப நெருங்கிட்ட போது அப்போவே வந்து இலங்கை தமிழர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் இருந்தது. அமிர்தலிங்கம் போன்றவர்கள்லாம் நான் வந்து பிரபாகரனோட நெருங்கி இருக்கிறத விரும்பலை. அவங்க சொன்னாங்க, நீ யூ ஆர் சிம்பத்தைசிங் வித் தீஸ் பீப்புள், அவங்க சரி கிடையாது, அவங்க வந்து மிலிட்டன்ட்ஸு அப்படின்னா அவங்களுக்குள்ளார இவங்கெல்லாம் மிதவாதியாக இருந்தாங்க. அமிர்தலிங்கம், சிவசங்கரி, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மிதவாதிகளாக இருந்தாங்க. அவங்க தீவிரம். எப்படி காந்தி ஒரு பக்கமும் நேதாஜி ஒரு பக்கமும் இருந்தாங்களோ அந்த மாதிரி நேதாஜி குரூப்பா பிரபாகரனும் அவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இருந்தாங்க. வீட்டுக்கு காலை உணவுக்கு அவங்க ரெகுலரா வருவாங்க. உங்க வீட்டுக்கு வருவாங்க காலை உணவுக்கு? என்ன பரிமாறுவீங்க சார்? அது அந்த இட்லி தோசை தான் திப்பாங்க. இட்லி தோசை அவ்வளவுதான். ஆமக்கறிலாம் ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா என் மனைவி கிட்ட ரொம்ப நல்லா அன்பா பழகுவாங்க. ஒரு முட்டை ஒண்ணு கொடுக்குறீங்களாம்பாங்க. அதுக்கு மேல பிரபாகரன் கேட்டு நான் பார்த்தது. ஆமக்கறிலாம் கேட்டது? ஆமக்கறிலாம் இந்த ஆள் விட்டாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த ஆள் பிரபாகரன் பார்த்தது கூட கிடையாது. பார்த்ததே கிடையாது. பிரபாகரன் அப்போ வந்து வெளுவிலிருந்து உடஞ்சி விழுவாரு. ஒல்லியா இருப்பாரு. அதாம இருப்பார். ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்குவாரு. ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. அவரும் உமா மகேஸ்வரன் மாத்தையா 3 பேரும் வருவாங்க. ஸ்ரீசபா தனியாக தான் வருவார். பத்மநாபனும் ஒரு 2 பேர்த்தோட வருவார். எல்லாம் ஒன்றா உட்காந்து எங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து அது தமிழீழ விடுதலைக்கு போராளிகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய கேலண்டர், கூட பெரிய கேலண்டர் போட்டு உலகமுறை டிஸ்ட்ரிபியூட். அது எங்கள் வீட்டில் எடுத்த ஃபோட்டோ தான். நாங்கள் தான் கேமராலாம் வச்சு எடுத்தோம். அந்த அளவுக்கு எல்லாம் இருந்தது. அமெரிக்கன் கான்சுலேட் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை ஒரு எச்சரிக்கை கொடுத்ததுக்கு பிறகுதான் எங்கள் அண்ணன் கொஞ்சம் உள்ள எல்லாம் சேர்ந்தாங்க. அதுக்கு அடுத்து அப்படி என்னாச்சுன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அகில இந்திய அளவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அஸ்ஸாம்ல இருந்து
மகன் தான் அவனுடைய ஒன்று விட்ட சகோதரர்லாம் இங்கே வந்து சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்ததில் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது, அளவுக்கு மீறி போகிற மாதிரி இருந்தது. அப்போ தான் திருவேங்கடம் சொன்னேன். அவர் சொன்னார், சார் நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க தயவுசெய்து. அப்போ தான் அந்த டி நகரில் துப்பாக்கி சூடு நடந்தது. உமாமகேஸ்வரன் இவரும் பட்டப்பகுதி. அதில் வந்து இவங்க நாட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. அப்படிதான் வெடிப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் நடித்திருந்தால் அப்பவே கைது செய்திருக்கலாம். எம்ஜிஆரால தான் வந்து அடைக்கலம் கொடுக்கப்பட்டார் திரு அது உண்மை. பிரபாகரன். உண்மையா? ஓ, எப்படி சார்? அப்ப எம்ஜிஆர் வந்து அப்போ அது வந்து நாட்டினுடைய பார்வையில, நாட்டினுடைய இறையாண்மை பார்வையில அப்பட்டமாக அது தேச துரோகம். அது அப்படி செய்த நேரத்துல நீங்க எல்லாம் பேசினாலும் அவங்கள ஆதரிச்சுக்கிட்டு இருந்து இந்திரா காந்தி. இந்திரா காந்தி தான் அவங்களுக்கு மறைமுகமா எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அவங்களுடைய பயிற்சி எல்லாமே வந்து கரூர்ல இருக்கிற வாங்கல்கிற ஊர், அந்த வாங்கல்கிற ஊர்ல இருக்கிற மலையில தான் அவங்களுடைய பயிற்சி எல்லாமே நடந்தது. அந்த அந்த பயிற்சி நடக்கிற நிலங்களுக்கு சொந்தக்காரர் வந்து டாக்டர் மோகன், என்னுடைய கிளாஸ், பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றா படித்து வந்தோம். அவன் தான் வந்து சொன்னான், இங்கே எங்கள் நிலத்துல தான்டா எல்லாம் இது பண்ணுறாங்க. இதை சொல்லிட்டு போன ஒரு மாதத்தில் மோகன் வந்து படுகொலை செய்யப்பட்டு இருக்குது. அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அப்படியே ஒதுங்க ஆரம்பித்தேன். ஒதுங்க ஆரம்பித்த நேரத்தில் என்னை வந்து சிபிஐயில் வந்து பிடிச்சாங்க. பிடிச்சி விசாரணைகளுக்கு உள்ளாகப்பட்டு விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க. கொண்டு கல்லூரிக்கே வந்தாங்க. கல்லூரிக்கே வந்து டீன்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில் தான் வந்து அவங்க என்ன என்கொயரி பண்ணாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, 4 போராளிகள் இருக்காங்க. ஸ்ரீசபா இருக்காரு, பத்மநாபா இருக்காரு, உமாமகேஸ்வரர் இருக்காரு, பிரபாகர் இருக்காரு. 4 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் 4 பேருக்கு யார் டாக்டர்னு கேட்டால் உங்களை சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாது. ஆனால் அது உண்மை. அது அந்த நேரத்தில் அவங்க பல சமயங்களில் வந்து அடிபட்டு வந்த நோயாளிகள்லாம் என்கிட்ட தான் கொண்டு வருவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மருத்துவமனையில எல்லாம் அவங்கள அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னால் அதை அவங்கெல்லாம் இது பண்ணி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. பண்ணி சொல்லப்போனால் இன்றைக்கி காசநோய் மருத்துவமனை இருக்குது தாம்பரத்தில். அந்த மருத்துவமனையை நான் பெருசாக பயன்படுத்தேன். அங்கே தான் இவங்களெல்லாம் நிறையா அட்மிட் பண்ணி அதெல்லாம் இது பண்ண. அப்போ அவங்க கேட்டாங்க, அவங்க யார் என்னன்னு நீங்கள் விசாரிக்க வேணாமாங்க. அவங்க யார் என்ன நான் விசாரிக்கிற வழக்கம் டாக்டர் கிடையாது. அவங்களுக்கு என்ன நோய்ங்கிறத நான் பார்ப்பேன். நோய் எப்படி வந்தது, எப்படி இதை அதைத்தான் நான் பார்ப்பேன். ஒழிய அவர் யார் என்னங்கிற ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் நோய் தான். உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். நோய் தான். என்னை பொறுத்தவரை நோயைத்தான் நான் பார்ப்பேன். அவன் யாரும் பார்க்கணும். இல்லை இவங்கெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கா அப்படி இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் பார்க்கறதுக்கு என்ன தப்பு? அதுக்கப்புறம் தான் என்னை விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி மரணத்தில் கூட என் பேர் வந்து குற்றவாளிகள் பட்டியலில் போட்டேன். உங்கள் பேர்? ஆமாம் போட்டால். ஆனால் 232வது நம்பர் யூ கம் நோவேர் சார். இதெல்லாம் வந்து என்னுடைய இதில் வந்த இது வந்து ஜெயின் கமிஷன் வந்துச்சு இல்லையா, நரசிம்ம ராவ். அதில் உங்க பேர் இல்லை. அதில் ஆனால் அந்த குற்றவாளி பட்டியலில் என் பேர் இருந்தது. அதுல எப்படி மாட்டேன்னாக்கா, 25 பேரை தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா ராஜீவ். இந்த படுபாவிங்க எல்லாம் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டாங்க, நம்ம டாக்டர் மாத்திரம் விட்டாங்கன்னு ஜெயிலுக்குள்ள பேச்சு. அது யாரா டாக்டர் சொல்லி அப்படிதான் நான் மாட்டேன். ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு ராஜீவ் காந்தி மாட்டுற டைம்ல வந்து நான் ராஜீவ் காந்தி கிட்ட க்ளோஸ் ஆகிருந்தேன். ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க? க்ளோஸாக இருந்தேன். பல்வேறு வகையில் எனக்கு ஒரு நட்பாக இருந்தார். பல விஷயங்கள் வந்து அவரோட செஞ்சு சில சலுகைகள்லாம் அவர்கிட்ட நான் எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்த நேரம். அவருடைய இழப்பு எனக்கு தனிப்பட்ட இழப்பு, மிகப்பெரிய இழப்பு. என்னுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குன ஒரு அதில் விழுந்து அடிபட்டேன். பொருளாதாரத்தில் நான் பெருசாக அடிப்பட்டேன். அதனால் அதில் அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, யூ கம் நோவேர் சார். இதெல்லாம் வந்து எனக்கு அந்த பிரபாகரனை பற்றி கேட்டிங்கன்னா இதெல்லாம் இருக்குது. அது அந்த அந்த தீநகர் தகராறுக்கு பிறகு அதை வந்து அந்த கேஸை பெருசாக எடுக்க வேணாம்னு அன்னைக்கு உங்களுடைய சகோதரர் மேலிடத்திலிருந்து வந்தது, ஒன்றியத்திலிருந்து வந்தது, லோக்கல்லையே வந்தது. நாங்களும் சிலதெல்லாம் அதில் என்னை பயன்படுத்தணும். இப்போ கலைஞர் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். எம்ஜிஆர் பல நிதிகள் உதவி செய்தார் அப்படின்றதெல்லாம் வந்து வரலாறுல பார்க்கிறோம். கலைஞருக்கும் பிரபாகரனுக்கும் தொடர்பு உண்டா? கலைஞருக்கு கிட்ட பிரபாகரனுக்கு வந்த கோபம் என்னன்னா, கலைஞர் ஒரு வாரத்தை சொன்னார், நீங்க 4 பேரும் அடிச்சுக்கிட்டு அது சிங்களவனுக்கு தானே இப்ப சரியா போகுது. நீங்க 4 பேரும் ஒற்றுமையா இருந்தா தானே சிங்களவனை எதிர்க்க முடியும். நீங்க அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்னு கேட்டார். அவர் கேட்ட அந்த ஒரு கேள்விதான் அவரை வந்து எதிர்த்தா மாத்திச்சு. அன்னைக்கு வந்து பிரபாகரன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ரீசபாயை வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாரு,
டாக்டர் இது வந்து உங்களை பார்க்குறது கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் நான் விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயமெல்லாம் சொன்னார். அதே நடந்து அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தொடர்பெல்லாம் கட் பண்ணி. ஓஹோ. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பல விஷயங்கள் வந்து மாநில அரசு மூலமா என்ன செய்ய சொன்னாங்க. நான் போய் பண்ணியிருக்கேன். ம், 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 நான் ம். நிறைய பண்ணேன். ஓ. அதுக்கப்புறம் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிட்டேன். சிபிஐ வந்து கேட்டதுக்கு பிறகு அவரோட எனக்கு இருந்த தடயங்கள் எல்லாத்தையுமே டைரியில எழுதின அந்த பக்கங்களை கூட கிழிச்சு போட்டேன். ஓஹோ. எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு. ஓ, ஓ. அதே போல எம்ஜிஆர் அவர்கள் பல நிதியுதவிகளை செய்தார். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் தான் பக்கபலமாக இருந்தார் திரு பிரபாகரன் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. என்னென்ன மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ணாரு? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் ஹெல்ப் பண்ணார். ஆஹா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா துப்பாக்கி சூடு. துப்பாக்கி சூட்ல வந்து அவரை காப்பாத்தினது பூராமே எம்ஜிஆர். ஓ, ஓ. முழுக்க முழுக்க அவர் தான். ஆஹா. அவருக்கு அந்த விஷயத்துல என்னதான் நேரடியா பயன்படுத்த ஓ, உங்களுக்கு நேரடியா எங்க எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல்ல சொல்றீங்களா? அண்ணன்கிட்ட சொல்லி ஆ. இதெல்லாம் பண்ண சொல்லுங்க. நீங்க ஒன்றும் அதெல்லாம் பேச வேணாம். தான் வீட்டில் ஒருத்தனை வச்சிருக்கீங்களே அவனை அனுப்புங்க. அப்படிதான் என்ன அனுப்பிச்சார். அவர் சொல்லிதான் போகணும். ம், ம், ம். அதெல்லாம் அவங்கெல்லாம் இன்னும் இருக்காரு. ம், ம். யார் மூலமா எல்லாம் பண்ணாங்கிறதெல்லாம் இருக்குது. பல்வேறு விஷயங்கள் ம், ம். பல்வேறு விஷயங்கள். அப்போ அவங்க வர்றது போறதெல்லாம் அதிசயமா இருக்கும். ஓ. கலங்கரை விளக்கத்துக்கிட்ட தான் நாங்கள் சந்திக்கிறதெல்லாம் நடக்கும். அங்கே 6 மணிக்கு வாங்கன்னுவாங்க. 6 மணிக்கு அங்கே போவோம். எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தாக்கா 4-5 பேர் வந்து நிற்பாங்க. எல்லாம் பேசிட்டு இது பண்ணுவாங்க, போவாங்க. எங்கே போனாங்கன்னு எப்படி தெரியாது. எங்கே போனாங்கன்னு தெரியாது. ம், ம். அது வந்து அதுக்கப்புறம் நான் அந்த வேதாரண்யத்தில் இருந்த கடலோர காவல்படை இவங்க கிட்ட ஒரு எய்ட்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போயிருந்த போது அந்த அந்த அதிகாரிகள் சொன்னாங்க, விடுதலை புலிகளுக்கு வந்து தமிழ் மக்கள் கொடுக்குற ஆதரவை வந்து நீங்கள் தடுக்கவே முடியாதுங்க. அவங்க எப்படி வர்றாங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் எவ்வளவோ எல்லாம் பண்ணி பார்க்குறோம், நடக்கலை. எங்கள் இதுலேயே எங்கள் ஆட்களே பயன்படுத்தி கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு நிறையா இருந்துச்சு. ம், ம். எல்லாம் அந்த காலத்தில் கிடைக்கும். அதே போல சார், இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தால் ஈழம் திறந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்களே. அதுதான் நான் தான் சொன்னேன். ம். வாங்கல்ல வந்து அந்த பயிற்சி முகாம் எல்லாம் நடத்துறதுக்கு காரணம் வந்து இந்திரா காந்தி ஏற்படுத்தி விட்டது. இந்திரா காந்தி இருந்தவர்கள் நல்லா இருந்தது. ராஜீவ் காந்தி வந்து தென்னாட்டை சேர்ந்த சில மற்ற மாநிலத்தை சேர்ந்த சில அதிகாரிகள் போய் ராங் கைடன்ஸ் கொடுத்ததுனால தான் ராஜீவ் காந்தி அவங்களுக்கு எகென்ஸ்டா போயிட்டார். ஓ, ஓ. அதில் தான் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து. ஓ, ஓ. ஆனா இன்னைக்கே நான் சொல்றேன், ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு விடுதலை புலிகளுக்கு சம்மந்தம் இருந்ததா எனக்கு படாது. ஓ, அந்த ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை கூட இவரு ஏத்துக்கலையா பிரபாகரன் அவர்கள்? பிரபாகரன் வந்து துப்பாக்கியை வச்சுட்டு இனிமேல் ராஜீவ் காந்தி தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஓ. டிவியில காட்டினேன். ரிவால்வர் அப்படி வைப்பார். இனிமேல் தமிழீழ மக்களுக்கு எது நடந்தாலும் ராஜீவ் காந்தி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஓஹோ. அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது பண்ணாங்க. ம், ம். அந்த கொலை இன்னைக்கு வரல யார் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ம், ம், ம். ஒரு கொலையில வந்து யாருக்கு லாபம், ம், ம். அவங்க மேலதான் முதல்ல நீங்க சஸ்பெக்ட் பண்ணணும். ம், ம், ம். அந்த கொலையின் மூலமாக லாபம் அடைஞ்ச 2 பேர், ம், ம். நரசிம்மராவ் ஒண்ணு, ஜெயலலிதா ஒண்ணு. 2 பேர்த்தையும் ஆட்சி விசாரிக்கவே இல்லை. ஆ, ஆ, ஆ. விசாரிக்கவே இன்னைக்கு வரல விசாரிக்க. ஆமா. ஆ. கொலைக்கு மோட்டிவ்னாக்கா இந்த கொலையினால யாருக்கு லாபங்கிறதான் முதல்ல போலீஸ் பார்க்க வேண்டிய விஷயம். ஆ, ஆ. அட்ரஸே இல்லாம நரசிம்மராவ் வந்து பிரதம மந்திரி ஆகிறார். ம். தோத்து ஜெயலலிதா முதலமைச்சர். போயிடுவார்னு நினைக்கப்பட்ட ஜெயலலிதா வெற்றி அடைகிறாங்க. ஆமா. அவங்க 2 பேத்துக்கு இந்த நிமிஷம் விசாரிக்கலையே. அதை பத்தி திருச்சி பேச வேலுசாமி பல கேள்விகள் கேட்டார். ஆமா. சுப்பிரமணிய சாமி அதுல ஒரு இன்வால்வ் பண்ணார். இல்ல, அதான் இப்ப எனக்கு கேள்வி, அடுத்த கேள்வி அதுதான் வருது. ஜெயின் கமிஷன்ல கூட சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் சந்திரா சுவாமி அவர்களையும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். சந்திரா சுவாமி ஆசிரமத்துல கூட கருணா போன்றவர்கள்லாம் வந்து 90கள் அந்த மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னதாக வந்து போய் கொண்டிருந்ததாகவும், நரசிம்மராவே சந்திரசாமியை பார்க்க வந்ததாகவும் எல்லாம் தகவல் எல்லாம் வருது. அப்ப சந்திராசாமி அதே போல சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் எல்லாம் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராதனுடைய காரணம் என்னமா இருக்கு? லண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர், இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபர், அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இவங்க எல்லாம் உட்காந்து பேசுனது. சிவராஜன், தனு எல்லாம் பேசுனது அங்கே தான். சந்திராசாமி தான் நடத்துனது. ஓ. அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. ஓஹோ. அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு யார் காரணங்கிறதெல்லாம் இப்போ சிபிஐ கொடுத்தாச்சு. பத்திரமா இருக்கு. ம், ம், ம். பத்திரமா இருக்கு. இன்னைக்கு வரல அது பல கேள்விகள் அதுல இருக்குது. ம், ம், ம். பல கேள்விகளுக்கு பதில் இன்னைக்கு வரல. ம், ம். அன்னைக்கு கூட்டணியை பத்தி பேச வர்றாங்க. முதல் கூட்டம் போட போற ராஜீவ் காந்தி, ஜெயலலிதாவோட கூட்டணி. ம்.
கிருஷ்ணகிரியில் இருக்காங்கங்கிறது இப்போ 50வது மைல் ம். வரலையா அந்தம்மா? ஆனால் உலக செய்தியாளர்கள் மத்தியில ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது அருகில் ஆண்டன் பாலசிங்கம் இருக்காரு, அதே போல பிரபாகரன் இருக்காரு. அந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ராஜீவ்காந்தி படுகொலையின் போது. அது இது ஒரு துரதிர்ஷ்டமான துன்பியல் சம்பந்தம் துன்பவியல் அப்படியே. சம்பவம்னு சொல்லிட்டு அதைத்தான் எனக்கு இன்னைக்கு வரலும் புரியாத ஒரு விஷயம். அந்த டயலாகை ஏன் அவர் சொன்னாருன்னு எனக்கு புரியாது. இல்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு அதுல இன்னைக்கு உடன்பாடு நான் இல்லை. சொல்றேன், அவங்களுக்கு அதுல சம்மந்தம் இருக்குது. ஓ. அது ஏன் அந்த துன்பியல் சம்பவம்னு சொன்னாருங்கிறது எனக்கு அவர் தான் சொல்றாரு. ஆஹா. நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன். ஆஹா. பல கேள்விகளுக்கு இன்னைக்கு வந்து பதில் இல்லை. ம், ம், ம். பல கேள்விகளுக்கு இன்னைக்கு வந்து பதில். ஒரு காங்கிரஸ்காரர் கூட சாகல தெரியுமில்ல. காவலுக்கு போனது 15 போலீஸ்காரர்கள் சேர்த்துட்டாங்க. ஆமா. அது வரலாம் அவரை இடிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போடும்போது இடிச்சுக்கிட்டு வர்ற காங்கிரஸ்காரன் அந்த கூட்டத்துக்கு போகும்போது எல்லாம் ஒதுங்கி அந்த கடத்துக்கு போயிட்டாங்க. ம். மேடைகிட்ட ஒருத்தர் இல்ல. இல்ல. ஒரு காங்கிரஸ்காரர் சாகு. பக்கத்துல தாப்பாண்டியன் கூட பயங்கரமா காயங்கள் ஏற்பட்டது. அவர் அதெல்லாம் கூட இப்ப சொல்லியிருக்காரு. எத்தனை அந்த குண்டுகள்லாம் கூட என் கால்ல வந்து இன்னும் ஒட்டிட்டு இருக்கு. இது அந்த ஒட்டிட்டு சேகரி வந்து விடும். அந்த அளவுக்கு ஒட்டிட்டு இருக்கு. ஆமா. ஒரு காங்கிரஸ்காரர் சாகு. இல்ல. ஆமா. எப்படி? அது வரணும். அன்னைக்கே பல விஷயங்கள்லாம் வெளியில வந்து அன்னைக்கே வந்துருச்சு, எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. ஆ. அதாவது கென்னடி கொலை வழக்கு, ம், ம். ரஸ்புட்டின் கொலை வழக்கு, அதுக்கடுத்து அப்படி இந்த ஹிட்லருடைய மர்ம காணாமல் போனது, அந்த இதுல வந்து ராஜீவ்காந்தி ராஜீவ் படுகொலை காந்தி வரைக்கும் சரி. இது என்ன ஒரே ஒரு கேள்வி சார். ராஜீவ் படுகொலையின் போது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் சந்தித்த துன்பங்கள், நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் சந்தித்த நெருக்கடிகள் என்னென்ன சார்? எனக்கு ஒன்றும் வரல. ம். இந்த ஒரு ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட்னு நீங்க ஒன் ஆஃப் த சொன்னீங்க. அக்யூஸ்ட்னு சொல்லி ஒரு தடவை வந்து சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கிறதுக்கு கூட இது பண்ண ஒரே ஒரு தடவை சொன்னாங்க. 232வதுல இருக்கேன் சார், யுக்கம் நோ வேற. ஓகே. ஆனா அது எப்படி அந்த மேட்ரு போச்சுன்றது மாத்திரம் தான் விசாரிச்ச போது ஜெயிலுக்குள்ளார உட்காந்து என்னை காட்டி கொடுத்தாங்கன்னு எனக்கு வந்து அது இன்னொரு இது என்னன்னாக்க நக்கீரன் பத்திரிகையில என்னை பத்தி அட்டப்படை கட்டு ஓ. ராஜீவ்காந்தி கொலையில் ராஜாராமுக்கு தொடர்புன்னு போட்டு உள்ள பூரா என்னை பத்தி எழுதிட்டான். ஓ. ம், ம். அதுக்கு காரணம் வந்து நான் விடுதலை புலிகளோட நெருங்கிய தொடர்பு இல்லை, ம், ம். அதனால விசாரணை வளையத்துக்குள் இவரும் வருவார் அப்படிங்கிற மாதிரி. நீங்க டெஃபமேஷன் கேஸ் போட்டீங்களா சார் அவங்க மேல? விசாரணை வளையத்துக்குள் இவரும் வருவார் என்று சொல்லப்படுகிறது தான் போட்டாங்க. ம், ம். அதுக்கு டெஃபமேஷனுக்கு போடுற அளவுக்கு நம்மகிட்ட எது வசதி, ஆஹா. அதை நான் விட்டுட்டேன். ஓ. இன்னைக்கு வச்சு அன்னைக்கு திமுக நடத்தின ஒரு கூட்டத்தில் அதை வந்து அப்படியே சொன்னேன் நான். ஆ, ஆ. மாசு ஆமா, அருகில் அவரும் இருந்தார். சிரிச்சுக்கிட்டு ஆமா. சிரிச்சார். அதுக்கப்புறம் அவரு கோபால் எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நெருக்கமா வந்தார். ஓ. என்னுடைய பல விஷயங்களுக்கு அவர் வந்து பக்கமா இருக்கு. ம். என்னுடைய டிவி ப்ரோக்ராமுக்கெல்லாம் அவருக்கு கைடன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து ம், ம். அதை அவரை வச்சுக்கிட்டே பேசணும். அவரை வச்சுக்கிட்டே ஆனாலும் அவதூறு தானே சார்? அவதூறா நான் அதை எடுக்கல. ஆ. அன்னைக்கு எனக்கு வந்து அது வந்து பெரிய சில பெரிய வரவேற்பு தான் கொடுத்துச்சு. ம், ம். அன்னைக்கு ராஜீவ்காந்தி வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் வெறுப்பா தான் பார்த்தாங்க. ம், ம். நம்ம இனத்தை காட்டி கொடுத்தவருங்கிற ஒரு நெகட்டிவ் இது வந்துருச்சு. அந்த மரணம் மாத்திரம் நடக்காம இருந்ததுதான் ஜெயலலிதா ஒரு அட்ரஸ் எல்லாம் தூக்கு. ஓ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்ததே அந்த இதுதான். அதான் அந்த அந்த ரமணா படத்துல assassination. அழகா சொல்லுவாங்க, யூ தமிழ்ஸ் ஆர் எமோஷனல் இடியட்ஸ். ஓ. நீங்க அது எப்பவுமே என்ன எலெக்ஷனை பத்தி சொல்லுவாங்களே, இந்திரா காந்தி மரணம் எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, கட்சி கொள்கையை பார்த்தாங்க நம்ம ஓட்டு போட்டோம், நோவையும் ஜாவியும் பார்த்தா போட்டோம். அன்னைக்கு ராஜீவ்காந்தி வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் வெறுப்பா தான் பார்த்தாங்க. ம், ம். நம்ம இனத்தை காட்டி கொடுத்தவருங்கிற ஒரு நெகட்டிவ் இது வந்துருச்சு. அந்த மரணம் மாத்திரம் நடக்காம இருந்ததுதான் ஜெயலலிதா ஒரு அட்ரஸ் எல்லாம் தூக்கு. நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.